எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம மூச்சு நல்லா இழுத்து விடுறது நம்ம பார்க்கலாம். நம்ம டெய்லி இந்த மூச்சு இழுத்துட்டு விட்டே இருந்தால் நம்ம பாடி கொஞ்சம் லேசாக இருக்கும். நான் சொல்லுவேன், நம்ம பாருங்கள். இந்த 2 விரல் இருக்குல்ல, இந்த 3 விரல் இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த காதில் ஒரு காதில் பண்ணிவிட்டு மூக்கு இப்படி ப்ரெஸ் பண்ணாது, இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா காற்று இழுத்து வரணும். ஆனால் நம்ம இந்த மாதிரி இங்கே வச்சுட்டு, இந்த விரலையும் வச்சுட்டு நல்லா இந்த வச்சுட்டு மூட்டை இந்த சைடு காற்று உள்ளே போகணும், இந்த சைடு காற்று உள்ளே போகணும். நம்ம இது மட்டும் பந்த் பண்ணணும். இந்த சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு பந்த் பண்ணிட்டா நம்ம இந்த சைடு மட்டும் ஓப்பன் ஆகிட்டோம். அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள், நல்லா கட்டை விரலை நல்லா மூடணும். பந்த் பண்ணிட்டு நல்லா காதில் உள்ள வச்சிடணும். சேம் இந்த மாதிரி பண்ணுறதுலன்னா நம்ம சளி நம்ம மூக்கில் வராது. எல்லாமே மோஷன்லேயே போகும். நமக்கு உடம்புல வேர்வை வர்றது எல்லாமே பைபாஸ் மாதிரி. அது உங்களுக்கு எல்லாமே மோஷன்லேயே போகணும். அது கடவுள் நமக்கு கொடுத்தா கிஃப்ட்டு. நமக்கு உடம்பு முடியாதனால தான் அந்த சளி வர்றது, அந்த உடம்புல வேர்வை வெளியே வர்றது. அது உங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சுட்டே இருந்தால் உங்களுக்கு மோஷனில் போகும். நீங்கள் வேர்வை வந்தாலும் நல்லது தான், ஆனால் அதிகமான இது உங்களுக்கு மோஷனில் தான் போகணும். இப்போ நல்லா அவங்க 2 பாதியில் முடிச்சுட்டு எந்த சவுண்டு கேட்காத அப்படியே லாக் பண்ணிவிட்டு நல்லா காத்துட்டு இந்த மாதிரி காற்று உள்ளே போவதை 2 இது பண்ணிவிட்டு நம்ம மனசை எடுத்துகிட்டு ஆக்ஞா ஸ்நானம் எடுத்துகிட்டு வச்சுட்டு பண்ணணும். நீங்கள் எல்லாருமே பண்ணுவோங்கன்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.